கூட இல்ல முண்டமா நிக்க சொக்காங்க சார் சோஃபால காய போட்டு சொக்காங்கடா போய் சொக்கா போட்டு வரேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பை புத் வர்ஷு. நான் உங்கள் வர்ஷு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, ரீக்ரியேட்டிங் மை ஸ்கூல் லுக். எஸ், நான் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், +1 +2 ஒரு ஸ்கூலில் படித்தேன். இப்போ நான் ரீக்ரியேட் பண்ண போகிறது என்னோடய 12th கிரேடோட ஸ்கூல் லுக்கு தான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் யோசிக்கும் போதே அடடா இந்த கண்டென்ட் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி கூச்சமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்பே நான் போகிறேன். காலேஜ் 3 வருஷம் முடிச்சுட்டு இப்போ 4th இயர் இன்டர்ன்ஷிப்பே போக போகிறேன். இந்த டைமில் வந்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி காமெடியாக தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இருந்தாலும் ஜாலியாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் எப்படி 3 வருஷம் முன்னாடி ஸ்கூல் முடிச்சிங்க, இப்போ உங்களுக்கு யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்குமான்னு. அதெல்லாம் கவலையே படாதீங்க. இப்போ வரைக்கும் யூனிஃபார்ம் கரெக்டாக தான் இருக்கும். என்னோடய 12th கிரேடு தானே எடுக்க போகிறேன், நீங்களே பாருங்கள். சரி வாங்க, ரொம்ப வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் தூக்கி போட மாட்டேன், தூக்கி போடல. என்னோடய 10th யூனிஃபார்மையும் வச்சுருக்கேன், 12th யூனிஃபார்மையும் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து பீரோக்குள்ளே எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப உள்ளே இருக்கும், ஏன்னா நம்ம அதை அடிக்கடி எடுக்க மாட்டோம். ஒரு மெமரிஸ்க்காக தான் நான் வச்சுருக்கேன். அது இப்போ ரொம்ப உள்ளே இருக்கும், வாங்க தேடி எடுப்போம். வந்து இது சும்மா ஒரு மெமரிஸ்க்காக எடுத்து வச்சேன், ஆனால் அது இப்போ எனக்கு ஒரு கண்டென்ட்டாக மாறும். நான் யோசித்து பார்க்கல. கிடச்சிருச்சு, யூனிஃபார்ம் கிடச்சிருச்சு. இதுதான் என்னோடய 12th யூனிஃபார்ம். ஓகே, நம்ம இப்போ ரீக்ரியேட் போகலாம். நான் இப்போ யூனிஃபார்ம் போட்டு வந்துடுறேன். நம்ம ஆயுதத்தை எடுத்து ஃபோன் அதில் நிற்க வைப்போம். யூனிஃபார்ம் போட்டு வந்துடுவா. ஓகே, யூனிஃபார்மில் பார்த்தாச்சா? அடுத்து ஹேர் ஸ்டைல் போட போகிறேன் நான். இப்போது ரெட்டை ஜடை தான், வேறு என்ன. நேர்கோடு தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, சைடு கோடு கூட எடுத்துக்கலாம். நான் சைடு கூட எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஸ்கூலுக்கு, காலேஜ்னே வருது. சைடு கோடுமே எடுத்து போயிருக்கேன் காலேஜுக்கு. சரி ஓகே, நான் எது என் ஃபேஸ்க்கு இப்போ செட் ஆகுதோ நான் அதை போட்டுக்கிறேன். லிட்ரலி இது வந்து என்னோடய ஸ்கூல் ரிப்பன் தான். நான் 12th படிக்கிறப்போ யூஸ் பண்ண ரிப்பன். இதை பார்த்தீங்களா, கயிறு போட்டு எங்கள் அத்தை கட்டி வச்சுருக்காங்க. நான் வந்து இனிமேல் தூக்கி போட மாட்டேன், ஒரு மெமரிஸ்க்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருப்பேன். இந்த பாருங்கள், என்னோடய 12th ரிப்பன். நான் இப்போது இதை வச்சு தான் ரெட்டை ஜடை போட போகிறேன். நீட்டாக போகுது அது பாட்டுக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் சைட் பார்ட்டிஷனே எடுத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் 10th வரைக்கும் படித்த ஸ்கூலில் ஸ்ட்ரைட் கோடு மட்டும்தான் எடுக்கணும், சைடு கோடு எடுக்கவே கூடாது. நான் ஹையர் செகண்டரி படித்த ஸ்கூலில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது, பட் அவங்களும் 12th வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க ரொம்ப. லாஸ்ட் ஒரு 6 monthஸில் புடின்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு நாள் சைடு கோடு எடுத்துகிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு ஹெச்எம் என்னை கூப்பிட்டு திட்டி, ஸோ அந்த மாதிரிலாம் சம்பவம் பண்ணியிருக்கேன். நான் தலையில் ரூட் மேப்லாம் போடுவாங்க, அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை பாருங்கள். அப்பாடியோ எப்படியோ இந்த குருமிக்குள்ளே நான் 2ஆக பிரிச்சுட்டேன். அப்படியே பார்க்குறதுக்கு பேய் மாதிரியே இருக்கல, பட் ட்ரஸ்ட் பின்னல் போட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப அழகாக இருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதை தான் சொன்னேன். சரி, நான் ஸ்கூல் யூனிஃபார்மில் எப்படி இருக்குன்றதை சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் நிறைய போஸ்ட் போடுவோம், ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாவில் மட்டும்தான் போடுவோம். அதே போல் நாங்கள் எங்கே போனாலும் இன்ஸ்டாவில் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம். உடனே அப்டேட் வருதுன்னா அது இன்ஸ்டாவில் மட்டும்தான். ஸோ நாங்கள் போகிற பிளேஸில் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறது, இந்த மாதிரி சொல்கிறேன். பாருங்கள், தலை சிலிப்பின் வருது. எனக்கு என்ன சிலிப்பின் வாரினாலே பிடிக்காது. நானும் எவ்வளோ தாங்க கஷ்டப்பட்டு வாடுறது, நீங்களே சொல்லுங்கள். முடி சிலிப்பிக்கிச்சு, பின்னல் அவுத்துட்டு திரும்பவும் போட போகிறேன். சரி வாங்க, கதையை பேசிக்கிட்டே பின்னலை போடுவோம். என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் எப்படி போச்சுன்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போவேன். லேட்டாக போயிட்டு அங்கே நிற்பேன், நின்று திட்டு வாங்குவேன். வியூவர்ஸ் ஆக நீங்களே டென்ஷன் ஆக போகிறீங்க நான் ஜடை போடுறதில்ல. இந்த பூசுங்களுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு. அப்போது குட்டியாக பூ மாதிரி அழகாக போடுறதுக்கெலாம் நான் அப்படியும் போடுவேன், இப்படியும் போடுவேன். எனக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டு போவேன். எங்கள் அம்மா போட்டாங்கன்னா எனக்கு நல்லா பெரிய சுங்கா போட்டு விடுவாங்க. நான் போட்டேன்னா குட்டி சுங்கு போடுவேன். பாருங்கள், இப்போ எனக்கு இது 2த்துல எதை 2 பிடிச்சி டைட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. மறந்து போச்சுங்க, ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால். சரி ஓகே, அப்படியே டைட்டே பண்ண நான் லூஸாகவே அப்படியே இருக்கட்டும்.
ஓகே, இதுதான் வந்து அக்காவோட ஸ்கூல் லுக். இதுதான் இருப்பேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்போ இன்னும் பேக்கா மாதிரி இருப்பேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுது. சரி, ஓகே. ஃபேஸுக்கு ஒன்றுமே போட மாட்டேங்க. சும்மா ஒரு பவுடர் அடிப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த குரூப் ஃபோட்டோலாம் எடுப்போம் பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து ஐலைனர் வச்சுட்டு போவேன். அவ்வளோதான். இதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். சரி, பவுடர் வச்சு பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன் போயிட்டு. இந்த மாதிரியும் போடலாம். ஒரு சில ஸ்கூல் இப்படி மடித்து போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் போடலாம். பட் நான் இந்த மாதிரி போட்டு போவேன். பவுடர் கூட டப்பாவில் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நம்ம பவுட்ரு. அதுக்கப்புறம் ஐலைனரில் பொட்டு வச்சுட்டு போவேன். பொட்டு வைக்காமல் போக மாட்டேன். ஐலைனரில் குட்டி ஒரு பொட்டு. இதுதான் என்னோட சிம்பிளான கெட் ரெடி வித் மீ ஃபார் மை ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துருவோமா? நம்மளோட கெட் ரெடி வித் மீ வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மே 1 தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது, வர மே 1. ஸோ அதுக்குள்ளே 100K வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ அவ்வளோதான். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.